மகாபாரத போர்ன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர், வெளியே நடக்கிறது இல்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ள பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை, நம்ம இப்படிக்கிறோமே அதை ஏற்றுக்கலாமா, அவனை குழப்பம் இருக்குதா இல்லையா, இல்லை குழப்பம் இல்லாமல் போய் சேர்ந்துருந்தாலும் சரி. இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டுற பார்த்தீங்களா, உள்ள போர் நடக்குது தான். அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கேயே நடந்ததெல்லாம் கிடையாது. குருஷேத்திர போர் எங்கே தான், புலன் 5 புலன் 5 பூதம், அதுதான் பஞ்சபாண்டவர்கள். தத்துவம் 100. இந்த புலன்கள் தத்துவங்களை படிச்சுவிட்டு கத்தினுக்குது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ள ஒரே போராட்டம். அப்போ உங்களுக்கு இது வழிநடத்துறது யார் ஓனா? கிருஷ்ணன் ஓணும். இங்கே வந்தால் கிருஷ்ணனை காட்டி கொடுத்துருவோம். ஐயோ வணக்கங்க, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வேல்முருகன். நான் வந்து விருத்தாச்சலம் வட்டம் எடச்சத்தூர் கிராமத்துலேருந்து வரேன். ஐயோ எனக்கு யூடியூப் மூலியமாக தான் தெரியும். இந்த யூடியூப் ஏன் போய் தெரியலன்னா, எனக்கு நிறைய குழப்பம், மன கஷ்டங்கள், அதாவது இதில் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் யாராவது நம்மளுக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு புக்கு எல்லாம் தேடினேன். ஆனால் கடைசியில் யூடியூப் மூலயமா ஐயோ கிடச்சாரு. ஐயோ கிடச்சோம். ஐயா மற்றவங்களாம் வந்து அது கிரீடம் அது இதுன்னெல்லாம் வச்சுருப்பாங்க. ஐயா சாதாரணமாக உட்காந்து பேசிகிட்டு இருந்ததால் எனக்கு இவர் பேசுறது உண்மைன்னு புரியுது. ஆனால் நான் வந்து அதை அப்படியே ஒரு 6 மாதமாக ஐயோ பார்த்துட்டே வரேன். ஆனால் போகணுன்னு தோணல. ஆனால் ஐயோட அருள், கடவுளோட அருள் ஐயா கிடச்சிட்டாரு. உபதேசம் வாங்கியிருக்கிறேன். ஐயா ஸ்பீச்செலாம் கேட்டிருக்கேன். அதை வந்து இங்கே இந்த எனக்காக 40 நாட்டில் நான் அப்படியே வாழ்ந்து பார்க்கணுங்கிறதுக்காக ஐயாவோட வந்திருக்கிறேன். ஐயா எனக்கு அதுக்காக அருள் செய்ய வேண்டும். சிவி ஐயா வந்து யூடியூப் மூலயமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயாக்கிட்ட நான் வந்து 2015 டிசம்பர் 28 ஐயாட்ட உபதேசம் வாங்கினேன். உபதேசம் வாங்கினதுலேருந்து பயிற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். பல அனுபவங்கள் மூலயமா ஐயாவோட வீடியோ மூலயமா ஐயாவை புரிஞ்சிக்கிறதுக்கு, இந்த கடவுளை புரிஞ்சிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. இப்போ வந்து மொத்தம் 40 நாள், அதாவது எனக்காக 40 நாளுங்கிற என்ற வகுப்பில் வந்து பங்கு பெறத்துக்கு, கலந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஐயாவுக்கு நன்றி அதுக்காக. இந்த 40 நாளும் ஐயா கூட இருந்து தினமும் அவன் வந்து பயிற்சி பண்ணுறதுக்கு இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சது. ஐயா இதில் இந்த 40 நாளும் வந்து பாடம் சொல்லி கொடுத்தாரு. ஒவ்வொரு தலைப்பில் இருந்தது. இந்த அத்தனை தலைப்பும் இது மனித வாழ்வுக்கு அவ்வளோ முக்கியமான ஒன்று. இதுபோல் ஒரு கல்வி முறை எந்த புத்தகத்துலேயும் நான் இதுபோல் பார்த்ததே கிடையாது. எங்கேயும் நான் அதுபோல் கேள்விப்பட்டதும் கிடையாது. அப்படியேப்பட்ட ஒரு கல்வி முறை. எப்படிப்பட்ட கல்வி முறை அப்படின்னா, எனக்கு நான் போதுமானவன் அப்படின்னு நானே புரிஞ்சுக்கிறது தான் இந்த கல்வி முறை. நான் எங்கேயும் யாரையும் தேடி அலைய வேணாம். நான் வந்து எனக்குள்ளேயே எல்லாமே இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இந்த கல்வி முறை. அற்புதமான ஒரு முறை. இது எல்லாரும் பயனடையணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், ஐயாட்ட வேண்டிக்கிறேன். அதை மனுஷன் எதுக்கு பிறந்தான் அப்படின்னா, சிம்பிள் வேர்டு. நீ ஏன் பிறந்த அப்படின்னு கேட்டால், கொண்டாட்டமாக இருக்கிறதுக்காக மட்டும்தான். சரி, நான் அப்படி கொண்டாட்டமாக இருக்கிறது ஏன் கொண்டாடாமல் இருக்கிறாங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, இந்த 40 நாள் கிளாஸில் அதுக்குண்டான எல்லாம் இருக்குது. நீ பிறக்கும்போது ஒரு பிளைனாக தான் இருந்த, எப்பயுமே நல்லா சந்தோஷமாக குடிச்சிக்கிட்டு நல்லாட்டே இருந்து கற்றுக்க உன்னுடைய சந்தோஷம், உன் நிம்மதி எல்லாமே போயிடுச்சு. இங்கே அதையெல்லாம் நீக்கிறது தான் வேலை. நீ ஸ்ட்ராங்காக நீ சரின்னு சொல்லி புரிச்சிட்டியோ, அந்த சரிக்குள்ளே சிக்கிட்டு இருக்கிறல, அந்த சிக்கலை தான் எடுப்பார். அந்த சிக்கலை எடுக்கும்போது சில கொண்டாட வலிக்கும் தானே. அந்த வலியை தாங்கக்கூடிய சக்தி ஒரு மனுஷனுக்கு இருக்கணும்னா, அந்த மனிதன் ஜாதி, மதம், மொழி, இனம், ஆண், பெண் இது எல்லாத்தையும் கடந்து ஒரு மனுஷனாக இருந்தால் அந்த சிக்கலை எடுக்கிறதுக்கு உண்டான அந்த சிக்கல்லேருந்து வெளியே வர்றதுக்கு, அந்த சிக்கல்லேருந்து நம்மளுக்கு வலிக்காமல் இருக்கிறதுக்கு சரியாயிடும். ஒரு அழுக்குனா ஈஸியாக அப்படியே கரைஞ்சி போயிடும். இதே கரை படிச்சுட்டா அது எடுக்கிறது கஷ்டம். இந்த நம்ம கற்றுக்கிட்டலாம் சில பேருக்கு வந்து அழுக்காக இருக்குது, சில பேருக்கு வந்து கரையாக இருக்குது. யாருக்கு கரையாக இருக்குது அப்படின்னா, அதை மனுஷன்னு அவங்க வந்து உணர மாட்டாங்க, அவங்களுக்கு கரையாக இருக்குது. அழுக்காக இருக்கணும் யாருன்னா அவங்க மனுஷன்.
இப்படி அவங்க இது அந்த இயற்கையை இந்த உண்மையை இந்த கடவுளை சொல்லி புரிய வச்சோன்னே அந்த அழுக்கு கரைஞ்சி போயிடுது, அவங்களுக்கு வலிக்க மாட்டேங்குது. அதுதான் உண்மை. இப்போ நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ கடவுள்னா எது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இந்த சமூகத்தில் நான் எப்படி வாழணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொருத்தவங்க ஒரு வரையறை செஞ்சு அதன் மூலியமாக வாழாமல் நானே எனக்கு வரையறைகள் வகுத்து நான் இப்படி வாழ்வேன் அப்படின்னு வாழறது. நான் ஏன் அப்படின்னா, யாதும் ஊரே யாவரும் கேள்விலாம் சொல்கிறாங்களே, அப்படின்னா எல்லாரும் கடவுள் படைப்பு தான், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நானும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த வகுப்பில் வளரும். இப்போ வந்து குரு அப்படின்னா யார் அப்படின்னா, அதாவது கடவுளின் ஜெராக்ஸ்னே சொல்லலாம். கடவுள் தான் ஜெராக்ஸ்லாம் சொல்ல முடியல. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, அது நம்மளோட சமதளத்தில் இருந்து நம்மளை வழி நடத்துகிறாருல, அதனால் அப்படி சொன்னேன். அந்த கடவுள் புரிந்த மனிதர் இந்த மனித சமூகம் நல்லா இருக்கணும்னு அப்படி நினைக்கிறாரு. எந்த அளவுக்கு ஒரு நன்றி உணர்வு இருந்தால் இந்த அளவுக்கு ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கி இவர் சொல்லி கொடுக்குறாரு. எந்த அளவுக்கு இந்த மனுஷன் கடவுளுக்கு நேர்மையாக இருந்தால் இவ்வளோ போல்டாக இருக்கிறாரு அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும்னா இந்த வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இன்னும் இந்த எனக்கா 40 நாளில் வந்து 40 நாள் சொல்லி கொடுத்ததை ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி சொல்ல முடியாது. ஆனால் இந்த மொத்த 40 நாளுடைய ஒரு சாராம்சம் எது அப்படின்னா, நான் கொண்டாட்டமாக இருக்கிறது தான். நான் கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு எதுலாம் தடையாக இருக்குதோ அது எல்லாம் தூக்கிப்பட முடியும் நீ மனுஷனாக இருந்தால். நீ மனிதனாக இருந்தால் இங்கே வர தகுதி உள்ளவன். என் பேர் வேல்முருகன். நான் ஐயாட்ட உபதேசம்லாம் வாங்கிட்டேன். இப்போ வந்து இப்போ எனக்காக 40 நாட்கள் அப்படிங்கிற ஒரு வகுப்புக்கு எனக்கு ஐயா மூலயமா ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதில் அட்டன் பண்ண பிறகு தான் தெரிஞ்சுது, இவ்வளோ நாள் ஏன் நம்ம சும்மா இருந்தால் முன்னாடியே அட்டன் பண்ணிருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போச்சு நம்மளுக்கு கிடச்சிதே அப்படின்னு ஒரு நன்றி, ஐயாவுக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி. இந்த வகுப்பில் கற்றல்னு ஒரு பாடம் வச்சுருக்காரு. அதுலேயே மெர்சல் ஆகிட்டேன். இது போல் தான் கற்றுக்கணுமாங்கிறது தான் எனக்கு புரிஞ்சுது. இப்போ ஃபுல்லாக இந்த உலகத்தில் இந்தியாவில் எல்லா மக்களும் இது போல் கற்றுக்கிட்டாங்கன்னா எல்லா மனித சமூகமே அவ்வளோ அற்புதமாக எல்லாரும் நல்லாயிடுவாங்க. அந்த ஒரு பாடம் அப்படி இருக்குன்னா, இந்த 40 நாளில் ஒரு 5 விதமாக 6 அது சொல்ல முடியல, நிறையா பாடங்கள் வச்சு அவ்வளோ அற்புதமாக சொல்லி கொடுத்துருக்காரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது எப்படி அப்படின்னா, ஏதோ பாட்டு மூலியமாக தான். அதாவது ஒரு சின்ன ஆழம் விதையில் எப்படி பெரிய ஆலமரமாக இருக்குது, அதுபோல் ஐயா இந்த 40 நாள் உள்ளார அந்த இது வச்சிருக்கிறாரு. அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு இது கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கொடானா கூட நன்றி ஐயாவுக்கு, கடவுளுக்கு நன்றி. நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்தது, என்னை யார் செஞ்சா, என்னை யார் படைச்சா, அது எப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குல்ல, அந்த கேள்வி எனக்கு பொறிச்சு கடவுளும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஐயாவோட அருளால் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இது ரெண்டு புரிஞ்சிச்சு. நீ எப்படி வாழ்வேன், இந்த அடுத்த சமூகத்தில் எப்படி வாழ்வேன்? அது சரி, சமூகத்தில் வாழ்ந்தா ஏன் உன்னால சந்தோஷமா இருக்கும்ல, ஏன் கொண்டாட்டமா இருக்கும்ல, அதில் என்ன எதன் மூலியமாலாம் துன்பங்கள்லாம் வருது அப்படி சொல்லிட்டு சின்ன சின்னதா இப்போ உதாரணமா ஒரு சின்னோண்டு ஒரு கத்தி வச்சு ஒரு பெரிய மரத்தை அறுக்க முடியுமா? அப்போ முடியாது தானே. ஆனால் ஐயா நான் சொல்ல தெரியுமா, நீ அந்த கத்தி வச்சு ஒரு வருஷம் அந்த மரத்தை சாச்சிடலாம். ஐயோடைய அந்த 40 நாள் அந்த வகுப்பு எப்படின்னா, ஒரு சின்ன விஷயம்தான் நாள் கடந்தா பெரிய தப்பா மாறுது, அதை நீ அங்கேயே முதல்ல சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி கொடுக்குறாரு. ரொம்ப நுட்பமான விஷயங்கள்லாம் இருக்குது. அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஐயோட அருள் கடவுள் அருள் வேணும். அது இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. யாராவது ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க, வீட்டில் ஃபுல்லாக சாப்பிட போட்டுறாங்க, தேவை மாட்டேங்கிறான் அப்படின்னா 40 நாளுக்கு அனுப்பிவிட்டா அடுத்து உடம்பு நல்லா தேடிடும், நல்லா சந்தோஷமாயிடுவாங்க. ரெண்டா மனம் சரியில்லை அப்படின்னாலும் எல்லாம் அதையும் சரி பண்ணி விட்டுருவாங்க.
அடுத்து இது கடவுள் எங்கே இருக்குது ஏது இருக்கு நான் ஊருலாம் சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறாங்க. அதுக்கும் இங்கே மொத்தமாக சரி பண்ணிடுறாங்க. நான் வந்து ஒரு குடும்பத்தில் இல்லறத்தில் இருக்கிறவன். இல்லறத்தில் இல்லறத்துலேருந்து கடவுள் தேடுறான்னு சொல்லிட்டு எல்லாம் துறவியாக வர்றாங்கல்ல. இவர் என்ன சொல்கிறாரு, எல்லாம் எண்ணிது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை திறக்கணுமா, இல்லை எல்லா பொருளும் எந்துன்னு சொல்லிட்டு அந்த பொருளை விட்டு அந்த இடத்த விட்டு காட்டுக்கோ அங்கே ஓணுமான்னு கேட்குறாரு. அப்போ என்ன பண்ணணும், அந்த குடும்பத்திலேயே நீ அந்த எல்லாம் எண்ணிது இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அங்கேயே இருக்கலாம்ல. ஆனால் அப்போ நீங்கள் வந்து அந்த குடும்பத்திலேயே ஒரு துறவியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு சொல்லி சொன்னாங்க. வாழ்க்கை கொண்டாட்டமானது. எப்போ எனக்கு ஒரு கேள்வி தெரியணும், யார்கிட்ட போய் கேட்பான், எனக்கு யாரும் இல்லையே அப்படி சொல்லிட்டு நான் அலையணும்ல. இந்த வகுப்புக்கு வந்தீங்கன்னா அனைத்து கேள்விக்கும் விடை. அனைத்து நீங்கள் என்ன இப்போ ஒன்றும் இல்லை, அந்த நீங்கள் எழுதிங்களா அதை எடுத்து போய் பார்த்தா பார்க்கணும், இல்லை இப்படி நினச்சி பார்த்தா ஒன்று தான் உங்களுக்கு வந்துடும். அப்படியாப்பட்ட ஒரு வகுப்பு. எப்படி இதெல்லாம் இவர் உட்காந்து எழுதினாரு, இல்லை தானா அந்த இப்போ எப்படி திருக்குறள் இவர் எப்படி எழுதியிருப்பாரு, 3000 பாட்டு எப்படி எழுதியிருப்பாரு, இப்படிலாம் யோசிக்கிறோம்ல. அது போல ஒரு அற்புதமான இது எனக்கு இது கிடைச்சதுக்கு ஐயாவுக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி. இந்த மனித சமூகமே ஐயாவுடைய இந்த 40 நாள் வகுப்பை அட்டன் பண்ணால் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கலாம். நன்றிங்க ஐயா. வணக்கம், என் பேர் ஆனந்தி, முத்தூர்லேருந்து வரேன். என்ன சரி பண்ணணுன்றக்காக என் குருக்கிட்ட 40 கிளாஸ் அட்டன் பண்ண வந்திருக்கேன். நான் என்னோடய குருக்கிட்ட உபதேசம் வாங்கினது 2020 ஜூன் மாதம் உபதேசம் வாங்கி பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். பயிற்சி கடவுளை தெரிஞ்சுக்கலான்றக்காக பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பயிற்சி பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு நெற்றிக்கண் விழிப்பு வந்து புரிதல் ஏற்படுது. கடவுளை வந்து உணர முடியும் அப்படின்னு என் குரு சொல்லியிருக்காரு. பயிற்சிக்கு அப்புறம் என்னோடய புரிதல் கொஞ்சம் அதிகமாகிடுக்கு. என் குருவை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என் குருவை பார்த்ததுக்கப்புறம் இப்போ நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன். மேலும் என்னை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த 40 நாள் கிளாஸ் நான் வந்தேன். 40 நாள் கிளாஸ் வந்து 5 விதமான தலைப்புகளில் வாழ்வியல் வகுப்பு நடக்குது. ஆனந்த வாழ்வு, பார்த்து பழகு, நிமிர்ந்து நெல், காலமுன் கைகள், ஊக்கமது கைவிடு, என்னோட தேவை இது, சமுதாயத்தில் எப்படி பார்த்து பழகிறது, ஊக்கமாக எப்படி செயல்படுறது, காலத்தை எப்படி மதித்து நடக்கிறது அப்படின்றதெல்லாம் என் குரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் வாழப்போகிற வாழ்க்கையை என் குரு சொல்லி கொடுத்த மாதிரி வாழ்கிறதுக்கான சந்தர்ப்பம். காலத்தை மதிக்கணும், காலம்தான் கடவுள்ன்றதே என் குரு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. என் குரு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ரொம்பவுமே வருத்தத்தோடு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அவரை பார்த்து இந்த பயிற்சியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த என்னோடய குருவுக்கும் கடவுளுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த 40 நாள் வகுப்பு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குது. என்னோடய காலத்தை மதித்து எனக்கான வாழ்க்கையை இதுக்கப்புறம் என்னோடய புரிதலோட புரிஞ்சு நல்லபடியாக நடக்கிறதுக்கு எனக்கு என் குரு துணையாகவும் கடவுளோட துணையும் எனக்கு வேணும். சமூகத்தோட இனி நான் வெளியே போய் நல்லபடியாக வாழ்வேன்ற நம்பிக்கை இருக்குது. கடவுள் விட்ட வெளி தான், அதை உணரதான் முடியும். என் குரு உணர முடியும்னு சொல்லியிருக்காரு. அதனோட வெளிப்பாடு தான் எனக்கு நெற்றிக்கண் விழிப்பு. கண்டிப்பாக பயிற்சி 12 வருஷம் பண்ணால் கடவுளை உணர முடியும்னு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த என்னோடய குருவுக்கு ரொம்ப நன்றி. கடவுளுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ஆனந்தி. நான் ஐயாவை பார்க்குற முன்னாடி மனசில் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேன். என்னோடய குருவை பார்த்து 2020 நான் உபதேசம் வாங்கினேன் ஜூன் மாதம். அவரை பார்த்து உபதேசம் வாங்கினதுக்கப்புறம் தான் நான் ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அவரை பார்க்குறதுக்கு முன்னாடி பொண்ணாக பிறந்த நினச்சி வருத்தம்லாம் பட்டிருக்கேன். இப்போ அவர் பார்த்து உபதேசம் வாங்கி பயிற்சி பண்ணதுக்கப்புறம் பொண்ணாக பிறந்த நினச்சி சந்தோஷமே படுறேன். நிறைய புரிதல் எனக்கு பயிற்சினால கிடச்சிருக்கு. இன்னும் என்னை கொஞ்சம் மேலும் வளப்படுத்திக்கணுன்றக்காக தான் 40 நாள் கிளாஸ் வந்தேன். இந்த கிளாஸில் 5 விதமான வகுப்பு, 5 விதமான கிளாஸ் இருக்குது. ஆனந்த வாழ்வு, என்னோட தேவை என்ன, நான் எப்படி வாழணும், கொண்டாட்டமாக இருக்கணுன்றதும், நிமிர்ந்து நெல், ஊக்கமாக எப்படி செயல்படுறது, காலத்தை எப்படி மதிக்கிறதுன்றதை சொல்லி கொடுத்தாரு. காலம்தான் கடவுள், காலத்தில் எல்லாத்தையும் செய்யணுன்றதை என் குரு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கும் என்னோட குருவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் வாங்க. வணக்கம், என் பேர் விஜயகுமார். நான் ஈரோடு பக்கத்தில் முத்தூர்லேருந்து வரேன். நான் நிறைய வகுப்புகள் அட்டன் பண்ணேன், எதுவும் எனக்கு திருப்தி பண்ணல. ஐயாவை ஒரு 16 வாக்கில் உபதேசம் எடுத்தேன்.
அதிலிருந்து நிறைய புரிதல்கள் ஏற்பட்டது எனக்கு. அதுக்கப்புறம் என்னை மறுபடியும் மேலும் மேம்படுத்திக்கிறதுக்காக இந்த 40 நாள் வந்திருக்கேன். ஐயாவை 2016 உபதேசம் எடுத்தேன். உபதேசம் எடுத்து அதுக்கு 2016 உபதேசம் எடுத்து சில புரிதல்கள் எனக்குள்ளே ஏற்பட்டது. என்னை இன்னும் நல்லா மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால நான் வந்து 40 நாள் வகுப்பு அட்டன் பண்ணேன். இதுலேயும் சிலது நான் மேலும் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை பற்றி சில விஷயங்கள் நான் ஐயா சொல்லிக் கொடுத்தாரு, தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பயனுள்ளது. இதுக்கு முன்னாடி ஐயா பார்க்குறதுக்கு முன்னாடி நான் நிறைய மார்க்கங்கள் போயிட்டு வந்தேன். அந்த மார்க்கங்களில் சிலது எனக்கு புரிதல் ஏற்படலை, குழப்பங்கள், இந்த மாதிரியான தொந்தரவுகள் எனக்கு ஏற்பட்டது. அதனால் ஐயாட்ட வந்ததுக்கப்புறம் எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன், நல்லா இருக்கேன். இந்த மனிதர் வந்து ஆன்மீகத்தை நல்லா தெளிவாக சொல்லுவாங்க. நீங்கள் பயன்படுத்திக்கங்க. வாங்க 40 நாள் கிளாஸில் எல்லோரும் கலந்துக்குங்க. சந்தோஷமாக இருங்க, நல்லாயிருக்கும். 40 நாள் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம், தெளிவாக இருக்கும். ஆன்மீகத்தை பற்றியான சில விஷயங்கள், என்னை பற்றியான விஷயங்கள், தன்னை பற்றியான தானே அறிதல் தான் இதோட இது. நிறையா விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது வாழ்க்கையில் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேர் உதவியாக இருக்கும். வாங்க, எல்லோரும் வந்து கலந்துக்குங்க. இறைவனுக்கு முதல் நன்றி. நான் வந்து விஜயகுமார், ஈரோடு பக்கத்தில் முத்தூர் இடத்துலேருந்து வரேன். இதுக்கு முன்னாடி ஐயாட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி உபதேசம் வாங்கினேன். மறுபடியும் என்னை மேம்படுத்திக்கிறதுக்காக ஐயாட்ட வந்தேன். அதுக்கு முன்னாடி நிறைய மார்க்கங்கள் போயிருக்கேன். அதில் எனக்கு தெளிவு கிடைக்கல. அதனால் ஐயாவை பார்த்தேன். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி உபதேசம் வாங்கினேன், பயிற்சிகள் பண்ணிகிட்ருக்கேன். அதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் எனக்கு தேவைப்பட்டது. அதுலேயே சில புரிதல்கள் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் என்னை மேம்படுத்திக்கணும்னு இந்த 40 நாள் வகுப்புக்கு வந்தேன். அருமை. என்னை நேசிக்க ஆரம்பித்ததே இந்த 40 நாளில் தான். ரொம்ப பெரிய மனிதர், உயர்ந்த மனிதர். இவரை நீங்கள் பயன்படுத்திக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் திட்டுவார், சத்தம் போடுவார். நம்ம வீட்டில் அம்மா அப்பா நம்மளை இது பண்ணுற மாதிரி கொஞ்சம் வலி இருக்கும். ஆனால் அந்த வலிகளை தாங்கிட்டிங்கன்னா செதுக்கின மாதிரி, இந்த தங்கம் உருக்கின மாதிரி, செதுக்கின மாதிரி ஒரு ஒரு முழு மனிதனாவங்க. நான் வந்து இங்கே கடவுளை தேடித்தான் நான் வந்தேன். ஆனால் முதல்ல என்னை மனிதனை மாற்றினதே ஐயா தான். நான் ஞானத்துக்கு வந்தேன் அப்படிங்கிறத விட முதல்ல மனிதனாக்கி இருக்கிறார். அப்புறம்தான் ஞானமே. முதல்ல மனிதனாக்கியிருக்காரு. அதுக்கு ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கேன் ஐயாட்ட. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் ஐயாவை பயன்படுத்திக்கங்க. உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த 40 நாட்கள். அப்புறம் அதே மாதிரி தான் எனக்கு இந்த 40 நாள் உணவு கொடுத்த அம்மாவுக்கும் கூட இருந்த எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. வணக்கம். என் பேர் வேலுமணி, ஈரோட்டிலேருந்து வரேங்க. நான் வந்து வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிச்சிட்டோம். ஐயாவோட பேச்சை கேட்டு தான் கொஞ்சம் தெளிவடைஞ்சோம். மீண்டும் நான் மறுபடியும் கேட்கணும்னு தோணுச்சு. அதனால் மறுபடியும் ஐயாவை தேடி வந்திருக்கோம். நான் ஐயாவை வந்து யூடியூப் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஏன் ஐயாவை தேடி வந்தேன் அப்படின்னா, என்னோட வாழ்க்கையில் பல சிக்கல்கள், பல துன்பங்கள். அது ஏன் வந்துச்சுன்னா, எனக்கு வாழ தெரியல. நான் யார், நான் எப்படி வாழணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதனால வந்துச்சுங்கிறத ஐயா பேசியிருந்தார் வீடியோவில். அதை வச்சு நான் சரி ஐயாட்ட போகலாம், நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும், நம்ம இந்த பிறப்படுத்துறதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஐயாவை தேடி வந்தேன். இப்போ நான் வந்து ஐயாட்ட உபதேசம் வாங்கி 1 வருஷம் ஆகுது. இப்போ வந்து ஒரு 40 நாள் கிளாஸ்க்காக நான் வந்திருக்கேன் இங்கே. இப்போ 40 நாள் முடிய போகுது. இன்னும் 1 நாள் தான் பாக்கி இருக்குது. இந்த 40 நாளில் நான் கற்றுக்கிட்ட விஷயம், இந்த உலகத்தில் அதாவது இந்த உலகத்துலன்னு சொல்லக்கூடாது, இந்த கலியுகத்தில் வந்து மனிதர்களை காப்பாற்ற வந்த ஒரு தெய்வம் அப்படின்னா சிவயோகி ஐயா மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா
நான் அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறேன் ஐயாவை பற்றி. நான் எப்படி வாழணும், நான் எப்படி இந்த சமுதாயத்தை கையாளணும், நான் என்னை எப்படி மதிக்கணும், என்னை நான் எப்படி வச்சுக்கணும், நான் இந்த பிறப்பு எடுத்ததுக்கான பலன் என்ன, எனக்கு எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு ஐயா வந்து தெளிவாக கற்றுக் கொடுத்துருக்காரு. நான் நேரத்தை வந்து எப்படி கையாளணும், எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை நான் எப்படி சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போகணும், இந்த ஜென்மத்தை எப்படி நான் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமாக என்னோட வாழ்க்கையை கழிக்கணும் அப்படிங்கிறத ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் ஐயாவுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. எனக்கு அந்த கடவுள் நேரில் எனக்கு கிடைச்சிருக்காரு. ஆனால் நான் கடவுள்னு நான் சொல்கிறேன். ஆனால் அவர் வந்து உனக்குள்ளும் கடவுள் இருக்காரு, அதை நீ புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு. அதை நான் இப்போ உணர்றேன். கடவுள் எனக்குள்ளே இருக்காரு, நம்ம வெளியில் தேடக்கூடாது, நமக்குள்ளேயே இருக்கார் கடவுள் அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கேன். இருந்தாலும் அவர் கடவுள் இந்த உலகத்தில் வந்து நேர்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் அன்புக்கும் இந்த மூணுக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொருத்தமான ஆள் யார் அப்படின்னா இந்த உலகத்திலேயே இந்த லோகத்திலேயே யார் அப்படின்னா சிவயோகி ஐயா மட்டும்தான். அவருக்கு நிகர் வேற யாருமே கிடையாது. நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நானும் கொஞ்சம் எப்போவுமே ஒரு நேர்மையாக இருக்கிற மாதிரி நான் இருந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. அதனால சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து வலி வேதனை அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஐயாட்ட வந்ததுக்கப்புறம் நீ கவலைப்படாத, அது வந்து வரது சகஜம்தான். நேர்மைக்கும் உலகத்துக்கும் கிடைக்கிற பரிசு வந்து வலியும் வேதனை தான். இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஐயா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. இந்த கல்வி வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது. இந்த உலோகத்தில் வேற எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கேன். நான் ஐயாவை இந்த ஜென்மத்தில் நான் வந்து பார்த்ததுங்கிறத வந்து நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன். அதனால ஐயாவுக்கும் அந்த கடவுளுக்கும் நன்றி சொல்கிறேன். அப்புறம் அதே மாதிரி மக்கள் வந்து எப்படி இருக்கணும், எப்படி வாழணும்னு தெரியாமல் துன்பப்பட்டு துயரப்பட்டு இந்த ஜென்மத்தை எப்படி கடக்கிறதுனே தெரியாமல் சாவா வாழ்வான்னு போராடிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களும் ஐயாவை ஒரு முறை சந்திச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். இருந்தாலும் நேரில் வந்து ஐயாவை பார்த்தீங்கன்னா போதும், வேற எதுவுமே கேட்க தேவையில்லை. ஐயாவை நேருக்கு நேராக நின்று அவரை பார்த்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு புரியும் அவரோட அருமை என்ன அப்படிங்கிறத. அதாவது வந்து நாங்கள் சொல்கிறேன்னு நீங்கள் கேட்க வேணாம். ஏன்னா இது நான் வந்து அறிஞ்சுக்கிட்டது. எனக்கு இப்போ 47 வயசு ஆகுது. 47 வயசில் இப்போ நான் வந்து கற்றுக்கிட்ட கல்வி இது. அதனால நான் சொல்கிறேன். அதே மாதிரி எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாழணும், சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாகவும் வாழணுங்கிறத என்னோட விருப்பம். அப்படி ஐயா கிட்ட வாங்க, நீங்களும் எல்லாரும் சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கலாம். எந்த ஒரு இதுவும் வராது. நீங்கள் வாழ்க்கையை எப்படி கொண்டாட்டமாக வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம். எனக்கு இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்த ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். எவ்வளவு சொன்னாலும் பத்தாது. ஆனாலும் நான் சொல்கிறது ஏற்றுக்குவாருன்னு நினச்சி நான் சொல்கிறேன். அவர் மாதிரி ஒரு கடவுளை பார்க்கவே முடியாது. சத்தியமாக சொல்கிறேன். இது என் வாழ்நாளில் நான் கண்டுக்கிட்ட 100% சொல்லக்கூடாது. அதுக்கும் மேலே எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு அவரை புரிஞ்சுக்கிட்டது நான். அதனால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், நானும் சந்தோஷமாக இருக்கணும். ஐயா சொல்கிறது அப்படிதான். நீயும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். கடவுள்கிட்ட அதை மட்டும்தான் கேட்கணும் அப்படிம்பாரு. வேற எதுவும் கேட்கக்கூடாது. கடவுள்கிட்ட நான் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத கேளு, கடவுள் கண்டிப்பாக உனக்கு கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். நானும் நல்லா இருக்கணும், இருக்கிற மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி யாராவது துன்பப்படுற மாதிரியோ ஏதாவது உங்களுக்கு மனசில் பட்டுச்சுன்னா ஒரு தடவை ஐயாவை
நேர்ல சும்மா வந்து பார்த்துட்டு மட்டும் போங்க. உங்களுக்கு புரியும் என்னங்கிறத. நான் இது கத்துக்கிட்ட பாடம். ஐயா வணக்கம், நன்றி. எனக்கு ஐயாவை நினைச்சாலே அந்த ஆனந்தத்துல கண்ணீர் தான் வருது. பேச வார்த்தையே இல்லை. ஏன்னா ஐயா எனக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. இவ்வளவு நாளும் அதை நான் தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். எங்க இருக்குதுன்னு தெரியும். ஆனா எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அது கிடைச்சிருக்கு. இது வந்து அழுகு இல்லை, என்னோட ஆனந்தம், என்னோட கொண்டாட்டம், என்னோட சந்தோஷம் எல்லாமே இதுல நான் காமிக்கிறேன். என்னை மாத்துனதுக்கு ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி. நான் சொன்ன பத்தாது, வாயால் சொன்ன பத்தாது. நான் இந்த கலியுகத்துல கண்டுகிட்ட ஒரே கடவுள், ஒரே நேர்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் ஐயா ஒரே ஆள் ஆறுனா ஐயாவை மட்டும்தான் சொல்லுவேன். ஐயாவை தவிர வேற யாருமே கிடையாது. அதுக்கு தகுதியான ஒரு ஐயா மட்டும்தான். நான் இந்த 40 நாள் வந்ததில் என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட வாழ்க்கையும் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கொண்டாட்டமாகவும் இருக்கிறேன். இந்த 40 நாளில் எனக்கு எந்த ஒரு வலியோ வேதனையோ எதுவுமே இல்லை. என்னோட வாழ்க்கையை நான் நல்லா தெரிஞ்சு சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கேன். இதே மாதிரி நான் திரும்பி போனாலும் இதே மாதிரி நான் என் வாழ்க்கையை கொண்டாடுவேன். அதனால யாராவது ஏதாவது உங்களுக்கு தெரியல, புரியல, ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா ஐயாவை தேடி ஒரே ஒரு நாள் வந்து அவர் முகத்தை மட்டும் பாருங்க. நீங்க மாறிடுவீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் எல்லாரும் மாறிடுவாங்க. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி. அப்புறம் இங்கே எனக்கு எல்லா ஆதரவும் கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். எங்களை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணல. என்ன ஐயாவோட பீச் தான் வந்து எனக்கு யூடியூப்பில் பார்த்து எனக்கு பயங்கரமாக எனக்கு எப்படி சொல்கிறது, என் பசிக்கு சோறு போட்டவர் ஐயா தான். வணக்கம், என் பேர் அருணகிரி. நான் ஈரோடு மாவட்டத்திலேருந்து வர்றேன். நான் 40 நாள் கிளாஸு அட்டன் பண்ண வந்தேனுங்க ஐயா சிவயோகியோட இது. நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உபதேசம் வாங்கிட்டு போனேனுங்க. வர்றதுக்கு டைம் இல்லாத காரணத்தினால நான் இப்போ தான் இந்த டைம் தான் வந்திருக்கிறேங்க. ஐயாவை பற்றி சொல்லணுன்னா நான் ரொம்ப நாள் அதிகம் ஒரு 40 நாள் பேசினேன் ஐயா கிட்ட. 40 நாள் நடந்த அந்த கிளாஸோட அனுபவத்தை நான் அதை சுருக்கி ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன். எனக்கு வடிவேல் படத்தில் சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. நான் வாழ்க்கையில் ரொம்ப குழப்பத்துலேயும் ரொம்ப எங்கே போகிறது டெட் எண்டு எதுன்னு தெரியாமல் நான் மன உளைச்சலில் நாங்கள் ஐயாவை பார்க்க வந்தேன். இப்போ வந்து வாழ்க்கைனா என்ன அப்படின்ட்டு கிளாஸில் எனக்கு அழகாக சொல்லி கொடுத்தாரு, என்னை புரிய வச்சார். என் வாழ்க்கை வந்து கம்ப்ளீட் முழுமையடைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஐயா எனக்கு கொடுத்துருக்குறாரு. அதை எப்படின்ற ஒரு சின்ன ஒரு கிஃப்டாக சொல்லிடுறேன். நமக்கு எப்படி நிறைய பேசணும் வந்த இதில் எனக்கு பேச முடியல. கடவுளை உணர்ந்த ஒரு மனிதன் அப்படின்னா ஐயா அப்படிங்கிறத எனக்கு புரிய வச்சுருக்காரு. வாழ்க்கையில் சாப்பிட்றது எப்படி, சரக்கு அடிக்கிறது எப்படி, குடும்பம்னா என்ன, நம்ம மனைவியை எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி வச்சுருந்தோம், எப்படி லவ் பண்ணணும், நம்ம எப்படி குடும்பத்தை கொண்டு போகணும், இந்த சமுதாயத்தை எப்படி கையாளணும், என்ன நான் எப்படி கையாளணும், எல்லா விஷயங்களையும் எனக்கு அழகாக புரிய வச்சுருக்காரு. நல்ல சாட்டிஸ்ஃபைடான புரிய வச்சுருக்காரு. அது எனக்கு பெரிய வரம் தான் ஐயாவை சந்தித்தது. சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே எனக்கு அழகாக புரிய வச்சுருக்காரு. ஒவ்வொரு மனுஷனுக்கு எழற அத்தனை கேள்விக்கும் அழகான பதிலை கொடுத்து என்னை சாட்டிஸ்ஃபைடு பண்ணி வாழும் கடவுள் அப்படின்னா ஐயா மட்டும்தான். அதுக்கு வேறு யாருமே இல்லை. எனக்கு கடவுள் இப்படி தான் இருக்குன்னு புரிய வச்சவர் ஐயா தான். நான் எனக்குள்ளே இருந்த பல கேள்விகளை எனக்கே தெரியாமல் எனக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற அத்தனை விஷயங்களையும் அழகாக ஐயா எடுத்து புரிய வச்சார். ஐயாவுக்கு வந்து கோடான கோடி நன்றி. இந்த வாய்ப்பு எனக்கு இறைவன் கொடுத்த வரமாக நான் நினைக்கிறேன். நான் வந்து வாழ்க்கையில் நல்லா மன உளைச்சலில் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்.
நான் என்ன பண்ணுறது, கடவுளை தேடி தேடி ரொம்ப அலைஞ்சேன். ஐயா 40 நாள் கிளாஸ் வந்த பின்னாடி வாழ்க்கையில் நீ இப்படி தான் வாழணும், இப்படி தான் நீ சரக்கடிக்கணும், இப்படி தான் தூங்கணும், எக்ஸ்ட்ரா மனித சமுதாயத்தில் இங்கே எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்கிற அத்தனை அதாவது புரியாமல் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ இதுதாண்டா எல்லாம் உலகம், இதுதாண்டான்னு கடவுள் இதுதாண்டான்னு எனக்கு காட்டின மனிதனை, அதாவது மனித ரூபத்தில் இருக்கிற கடவுளை நான் என் வாழ்க்கையில் சந்திச்சதை நினச்சி ரொம்ப ஆனந்தப்படுறேன். ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நான் காலத்துக்கும் ஐயா நினச்ச மாதிரி நான் அதாவது கொண்டாட்டமாக வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை ஐயா சொல்லி தான் எனக்கு தெரியும். நான் இப்போ கொண்டாட்டமாக இருக்கிறேன். ஐயாவுக்கு நான் அதை நிரூபிச்சும் காட்டுவேன். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.